ஹாய் வியர்ஸ், வெல்கம் on the ஜப்னா பாய்ஸ் சேனல். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுன்னா மறக்காமன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் இன்றைக்கு ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். அதாவது யாழ்ப்பாணத்தில் ஒரு காலமும் நடக்காத ஒரு விடயம் நடந்திருக்குது. அதிர்ச்சியான ஒரு தகவல். நீங்கள் எத்தனையோ வகையான உணவுப் பொருட்களை சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் நீங்கள் இந்த சாப்பாடு சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க. அதாவது பீஸா கட். அந்த பீஸா என்று சொல்லவே நாக்கு ஊறுதல்லவா. அந்த பீஸா கட் நீங்கள் ஒருபோதும் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. அந்த பீஸாவும் உங்களுக்கு ஒவ்வொருல தள்ளுபடியில் கிடைக்குது. அந்த பீஸா வெறும் மலிவு விற்பனையில் விற்பனை செய்யப்படுகிறது. அந்த விடயம் உங்களுக்கு தெரியாதிருக்கலாம். அந்த விடயத்தை நான் உங்களுக்கு மிக சிறந்த முறையில் வீடியோ எடுத்து காட்ட போகிறேன். அந்த இடத்துக்கு போய் வீடியோ எடுத்து காட்ட போகிறேன். மற்றது பீஸா செய்கிற முறையெல்லாம் சும்மா பார்க்கவே பார்க்க சூப்பராக இருக்குது. பீஸா செய்கிற முறையை பார்த்தீங்கன்னா அங்கே ஒவ்வொரு மக்களும் இருந்து சாப்பிட்ற விதத்தை பார்த்தீங்கன்னா அது பற்றி தான் காணொளி. வாங்க காணொளிக்கு போவோம். காணொளி பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. வாங்க காணொளிக்கு போகலாம். வணக்க நண்பர்களே. அதாவது நாங்கள் இப்போது நிற்கிற இடம் டொமினாஸ் பீஸா கட். அதாவது பார்த்தீங்கன்னா வேம்படி சந்தைக்கு அருகாமையில் இருக்கின்ற டொமினஸ் பீஸா கட் இப்போது உங்களுக்கு நாடளாவிய ரீதியில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடிகின்றது. இங்கே பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் ஒரு பிரபலமான ஒரு இடத்துல தான் இதை திறந்திருக்கிறாங்க. அதாவது நாங்கள் பார்த்தோம்னா இந்த வேம்படி சந்தை இருக்குல்லவா, வேம்படி சந்தைக்கு சிக்னல் கோன் இருக்குல்லவா, அந்த சிக்னலுக்கு அருகாமையில் அமைந்திருக்குது இந்த டொமினோ பீஸா கட். இந்த டொமினோ பீஸா கட் பார்த்திங்கன்னா மிக குறைந்த விலையில் தள்ளுபடியில் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. அந்த வகையில் இங்கே மக்களை பார்த்திங்கன்னா வருஷம் மட்டும் பார்க்காது, தம்முடைய வருஷத்தை இங்கே குடும்பம் ஃபேமிலியாக மகிழ்ச்சிகரமாக கொண்டாடுறாங்க. அந்த காணொலியை பார்த்துக்கொள்ளுங்க. பார்த்திங்கன்னா இங்கே ஃப்ரீயாலாம் பீஸா கொடுத்து கொண்டிருக்கிறான்ப்பா, விசேட தள்ளுபடியில் கொடுத்து கொண்டிருக்கிறான். ஒன்று வாங்கினா ஒன்று இலவசம் மண்டலான்னு சொல்கிறான். அங்கே பார்த்திங்கன்னா நீங்கள் வீட்டில் இருந்து கொண்டு எல்லாம் அந்த பீஸாவை ஆர்டர் செய்தீங்கன்னா கொண்டு வந்து தருவான்டாங்க. பாருடா, போட்டில் எழுதியிருக்கிறான், ஓட்டில் போட்டு இருக்கிறான்டா. அங்கே பார்த்தா ஐயோ என்னடாப்பா இதெல்லவா ஒரு பீஸா. அட்டட்டட்டட்டா, என்னடா ஒரு வேறொரு லெவலுன்னு சொல்லலாம். அள்ளி கொட்டுறாங்கட்டா அந்த பீஸாவை. சனம் வருஷத்தை முன்னிட்டு அனைத்து சனங்களும் அங்கே தான் ஒன்று கூடிய இடம். அதாவது நாங்கள் எல்லாரும் நல்லூர் தேர் திருவிழாவில் எவ்வாறு ஒன்று கூடுவோமோ அதுபோலத்தான் இன்றைக்கு புது வருஷத்தை முன்னிட்டு அனைத்து மக்களும் ஒன்று கூடிய ஒரே ஒரு இடம் இந்த டொமினோ பீஸா கட். அதாவது இந்த பீஸா கட்டில் மிக குறைந்த விலையில் தள்ளுபடியில் மலிவு விற்பனையில் விற்பனை செய்யப்படுகிறது. இன்றைக்கு நீங்கள் இந்த காணொலியை பாருங்கள். காணொலியை பார்த்த பின்பு இன்றைக்கே கிளம்புங்க. அதாவது இன்றைக்கு இப்போதே உங்கள் குடும்பங்களோடு செல்லுங்க, என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்காக அந்த டொமினோ பீஸா கட் மிக சிறந்த தள்ளுபடியில் விற்பனை செய்து கொண்டிருக்கிறாங்க. இன்னொரு மலிவு விற்பனையில் அங்கே செய்கிற ஒவ்வொரு பீஸாவும் பார்வையாளர்கிட்ட கண்ணுக்கு முன்னுக்கு செய்து கொண்டிருக்கிறாங்கப்பா. ஐயோ இன்னொரு வேறொரு ரகம் என்று சொல்லலாம். அந்தளவுக்கு சூப்பராக இருக்கு மச்சான். பாருங்க, ஐயோ பார்வையாளரெல்லாம் இருந்து சாப்பிட்றாங்கட்டா. மக்கள் இருந்து சாப்பிட்டு கொண்டே இருக்கிறாங்க. நேரத்துக்கு நேரம் நிமிஷத்துக்கு நிமிஷம் சனம் வந்து கொண்டே இருக்குதடா. ஐயோ வேற சொர்க்கந்தாண்டா.
பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாரும் சாப்பிட்றதுக்கு ஆயத்தமாக இருக்கிறாங்க. இனி பீஸா கொண்டு வந்தால் சரி, இனி அவங்கள அந்த பீஸாவை இப்போ மேசையில் வைப்பாங்களோ அப்போ அதை எடுத்து சாப்பிட்றதுக்கெல்லாம் எல்லாத்த வாயும் ஊறுதடா. அங்கே பாருங்கடாப்பா, ஆண்கள் பெண்கள் என பல மக்கள் எல்லாரும் ஒன்று திரண்டு இருக்கிறாங்க. தன்னுடைய வருஷத்தை இந்த இடத்துல குடும்பமாக கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சனமே சனம். நான் உள்ளுக்க போகவே இல்லாது, அதாவது நான் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு தான் உள்ளுக்க வீடியோ எடுக்க போகிறேன்னு கெஞ்சி கூத்தாடித்தான் நான் அவளை சனத்திடமிருந்து நான் உள்ளுக்க வந்ததே. அவளத்துக்கு இன்னும் நான் செய்ததுக்கு ஏதோ ஒரு புண்ணியம், அதாவது என்னுடைய யூடியூப்பர்ஸ், அதாவது யூடியூப் வீடியோ எடுக்கிறதுக்காண்டி அவங்கள கெஞ்சி கூத்தாடித்தான் நான் இப்போ உள்ளுக்க வந்து இந்த வீடியோ உங்களுக்கு எடுத்து காணொலியாக பதிவு செய்கிறேன். அதாவது மக்களே, இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சனா லைக் நீங்கள் பண்ணி ஆகணும், சப்ஸ்கிரைப் பண்ணி ஆகணும். நீங்கள் மக்களை பாருங்கள், இந்த போட்டு அந்த பீஸா வீட்டை எடுத்து கொண்டு போகிறதுக்கெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. சில பேர்கிட்ட வாயிலெல்லாம் பீஸா நின்று தள்ளுது, அதாவது வாயில் நாக்கில் நின்று பீஸா கொந்தளிக்குது, பீஸா தள்ளுபடியாகுது. அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாற்ற முகத்திலையும் ஒரு சிரிப்பு கூட இல்லை, ஒரு அதிர்ச்சியான ஒரு, அதாவது என்னென்னு சொல்கிறேன்டா, ஒரு எவ்வாறு ஒரு அதிர்ச்சியை நமக்கு தருமோ அதுபோலத்தான் எல்லாற்ற முகங்களும் தென்படுது. இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க மிகவும் சிரமத்துக்குள்ள அந்த பீஸாவை செய்து கொண்டிருக்கிறாங்க. அப்படி இருக்கின்ற போது நாங்கள் அவசரப்பட்டு அவங்க என்னென்ன அந்த பீஸாவை செய்து நமக்கு தாரது ரைட்டான. அங்கே பார்த்து அவன் பீஸா செய்கிற முறையில் பாருங்க, இன்னொரு அழகை செய்கிறாங்க. நீங்கள் கண்ணுக்கு முன்னுக்கே அந்த பீஸா செய்கிறத பார்த்து, சில பீஸா கடைகளுக்கு போனால் பீஸா செய்கிற முறை உங்களுக்கு தென்படாது. இங்கே பார்த்தீங்கன்னா பீஸா கண்ணுக்கு முன்னுக்கு செய்து அதை கசியர்கிட்ட கொடுத்து, கசியர்கிட்ட நீங்கள் பில்லை கொடுத்தீங்கன்னா உடன் பீஸா, அதாவது இங்கே பார்த்தா பீஸா நீங்கள் என்ன விலையில் வேணுமோ அந்த அளவுக்கெல்லாம் உங்களுக்கு இங்கே மட்டையிலாம் போடுறான். அப்போ நீங்கள் மிக குறைஞ்ச விலையிலெல்லாம் ஆஃபர் கொடுக்குறான். எந்த பீஸா வேணும், வெஜிடபிள்ஸா, என்ன பீஸா வேணும் உனக்கு மச்சமா எடுத்துக்கோ.